இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. 1 யோவான் 1 வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கிறேன். நாம் அவரோடே ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுவர்களாயிருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். இந்த வாரத்திலே பரிசுத்தமாகுதல் பரிசுத்தமாகுதல் என்கிற தலைப்பிலே நாம் தியானித்து வருகிறோம். பரிசுத்தமாகுவதற்கு நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதிலே ஒரு காரியம்தான், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் நீதியும் உண்மையும் உள்ளவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்முடைய பாவங்கள் எல்லாம் சுத்திகரிக்கப்படுவதற்கு ஒரே ஒரு மார்க்கம்தான் உண்டு, அது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். வேறு எந்த விதத்திலேயும் நமக்கு சுத்திகரிப்பு உண்டாகாது. பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று இயேசு நமக்கு சொல்லி தந்தார். பாவம் செய்கிற எல்லாரும் பாவத்திற்கு கீழ்ப்பட்ட அடிமைகளா இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து தான் அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க முடியும். இயேசு நம்மை விடுதலை ஆக்குவதற்காக, அந்த பாவத்தின் கோர பிடியிலிருந்து நம்மை விடுதலை ஆக்குவதற்காக ஒரு பெரிய விலை கிரயத்தை நமக்காக சிந்தினார். அவர் வானத்தையும் பூமியையும் உடையவராகிய தேவன், வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாத தேவன், வான சேனை எல்லாம் பண்ணுகிற தேவன் நமக்காக ஒரு மனுஷனாக அந்த உலகத்திலே இறங்கி வந்தார். ஒரு மனுஷனை போல அந்த உலகத்திலே ஒரு மனுஷனாக அவர் வாழ்ந்தார். அவர் வாழ்ந்த நாட்களில் எல்லாம் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வலையில் அகப்பட்ட எல்லாரையும் விடுதலை ஆக்கிறவராயும் சுற்றி திருந்தார். பாவமில்லாத பிரதான ஆசாரியராய் அவர் நமக்காக தன்னுடைய சொந்த இரத்தத்தையே சிந்தினார். கல்வாரி சிலுவையிலே அவர் 6 மணி நேரம் தொங்கினார். இரவெல்லாம் அவருடைய சரீரம் அடிக்கப்பட்டு உளப்பட்ட நிலம் போல காணப்பட்டது. அவருடைய இரத்தம் எல்லாம் கெத்செமனேலையும் அடிக்கப்பட்ட இடத்துலையும் எல்லா இரத்தமும் சிந்தி இருந்தது. இந்த கடைசி சொட்டு இரத்தம் சிலுவையிலே நமக்காக சிந்தி கொண்டு இருந்தது. சிலுவையிலே அவர் தொங்கும் பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று. எபிரேயர் 12 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், ஆபேலின் இரத்தம் பேசினவைகளை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். ரட்சிக்கப்பட்ட நாம் எல்லாரும் அந்த இரத்தத்திற்கு சமீபமாய் நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம். அந்த இரத்தம் நாம் பாவம் செய்கிற ஒவ்வொரு பொழுதும், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று நமக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கிறது. அந்த ரட்சிப்பை நமக்காக பரிந்து பேசுகிற அந்த இரத்தத்தின் வல்லமையை நாம் அனுபவிக்க, நாம் அந்த இரத்தத்தினால் கழுவப்பட வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட வேண்டும். பாவங்கள் நமக்கு உணர்த்தப்படும் பொழுது அது தப்பு என்று நிறைய தடவைகளே உணர்ந்து கொள்ளுகிறோம். ஆனால் நாம் அதை அறிக்கை செய்வதில்லை. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அறிக்கை செய்ய வேண்டியது அவசியமா இருக்கிறது. முதலாவது நாம் யாரிடத்திலே அறிக்கையிட வேண்டும் என்று வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த கெட்ட குமாரனுடைய, அந்த இளைய
குமாரனுடைய உவமையிலே அந்த இளைய குமாரன் தகப்பனிடத்தில் வந்து, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன் என்று அறிக்கையிட்டான். நம்முடைய அறிக்கை அப்படிதான் இருக்க வேண்டும். நாம் செய்கிற பாவங்கள் எல்லாம் முதலாவது கர்த்தருக்கு விரோதமானவைகள், ரெண்டாவது நாம் யாருக்கு அநியாயம் செய்கிறோமோ அவர்களுக்கு விரோதமானவைகள். அறிக்கை பண்ணும் பொழுது இயேசு கிறிஸ்துவனிடத்திலே நம்முடைய பாவங்களை நாம் சொல்ல வேண்டாம். என்ன பாவமாக இருந்தாலும் மனதோடு அதை வைத்து கொள்ளாமல், ஆண்டவரே, இந்த பாவத்தை நான் செய்தேன். சில சமயங்களிலே சின்ன வயதிலே செய்த பாவங்களை கர்த்தர் நமக்கு உணர்த்துவார். நாம் மறந்து போயிருப்போம். அந்த சந்தர்ப்பங்களை ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்தி உணர்த்துவார். அப்படி ஞாபகம் வந்தாலும் கூட, ஏசப்பா, இது என்னுடைய தப்பு, நான் பாவம் செய்தேன், அந்த சூழ்நிலையிலே என்னை மன்னியும் என்று நாம் பரத்துக்கு விரோதமாக, அவருக்கு விரோதமாக செய்த குற்றங்களை எல்லாம் அவரிடத்திலே நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அதே போல இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி தந்த ஒரு காரியம், உன் பேரில் நீ காணிக்கை செலுத்த வரும் பொழுது உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூர்வாயாகில், காணிக்கையை வைத்துவிட்டு முன்பு அவனோடு போய் ஒப்புரவாகி பின்பு வந்து என் காணிக்கையை செலுத்து என்று. உங்கள் சகோதரர்களுக்கு, உங்கள் அயலாருக்கு, உங்கள் பெற்றாருக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்தது தப்புதான் என்று உங்கள் உள்ளம் சொல்லும் பொழுது அவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்க தயங்காதிருங்கள். தாழ்மையாகி அவர்களிடத்திலே போய் மன்னிப்பு கேளுங்கள். கர்த்தர் அதை கவனித்து கொண்டிருக்கிறார். தன் பாவங்களை அறிக்கையிடுகிறவன் வாழ்வடைவான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான், கர்த்தரிடத்தில் தயை பெறுவான். நாம் அறிக்கையிட வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஒரு நிமிடம் கண்களை மூடி உங்களையே ஆராய்ந்து பார்ப்பீர்களா? ஆண்டவரே, எனக்கு சொல்லித்தாரும் என்று கேளுங்கள். என் பாவங்களை எனக்கு காட்டும் என்று கேளுங்கள். எனக்கும் என் சகோதரனுக்கும் சண்டை, எனக்கும் என் பெற்றோருக்கும் சண்டை, எங்களுக்குள்ளே ஒரு சரியான உறவில்லை ஆண்டவரே. இதில் என்னுடைய தப்பு எதெல்லாம் இருக்கிறது என்று எனக்கு உணர்த்தும் என்று கேளுங்கள். முதல் தொடக்கம் உங்களிலிருந்து தான் வந்திருக்கும். ஏசப்பா, என்னை மன்னியும், அவங்களை நேசிக்க செய்யும், என்னுடைய பாவங்களை எனக்கு மன்னியும், அவர்களிடத்திலும் நான் தாழ்மையாகி மன்னிப்பு கேட்க எனக்கு தருணம் தாரும். பரத்துக்கு விரோதமாக நான் செய்த பாவங்கள் உண்டு ஆண்டவரே, என்னுடைய சரீரத்துக்கு விரோதமாக நான் செய்த பாவங்கள் உண்டு, மற்றவர்களுக்கு விரோதமாக செய்த தப்புகள் உண்டு, எல்லாவற்றையும் எனக்கு கழுவும் என்று கேளுங்கள். அந்த கல்வாரின் திரு இரத்தத்தினால இந்த நாளிலே ஒரு விசை கூட என்னை கழுவும். நீர் உணர்த்துகிற பாவங்களை நான் அறிக்கையிடுவேன் என்று ஒவ்வொன்றாக சொல்லி அறிக்கையிடுவேன் என்று ஆண்டவரிடத்திலே நீங்கள் ஒப்புரவாங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவதோஷம் நீங்கிட மீட்பரின் இரத்தம் தானே, தீய குணம் பாரிட மீட்பரின் இரத்தம் தானே, மெய்யாம் ஜீவ நதி, பாவம் போக்கும் நதி, வேறே நதியை அறியேன், மீட்பரின் இரத்தம் தானே. ஏசப்பா, எங்கள் ஒவ்வொருடைய பாவங்களையும் கழுவி எங்களை சுத்திகரியும், நாளுக்கு நாள் பரிசுத்தமாக செய்யும். உங்களுடைய அன்பின் கரங்களில் தாழ்த்தி தருகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன்.